நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் குழப்பங்கள் நடக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்தாரா இல்ல சி.வி. சண்முகம் அடிபணிந்தாரா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலும் போயிட்டு இருக்கு. நான் தான்ப்பா இங்க அதிகாரம் மிக்கவன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூவ, இந்த பக்கம் இல்ல இல்ல எங்களுக்கு தான் 5ல் 2 பங்கு பவர் எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பிலும் கூவிட்டு இருக்காங்க. உண்மையிலே யாருக்கு தான் பவர்? பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அடிச்சு காட்டுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஏன்னா இங்க 2 பதியா பிரிஞ்சாச்சு. 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த கோபத்தினால எடப்பாடி பழனிசாமி அதிரடியா கட்சி பதவியெல்லாம் நீக்கிட்டு அவங்களை என்ன பண்றாரு, நிராயுத பாய்னா உட்கார வச்சுட்டாரு. இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போனார்னா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டா அவங்க எம்எல்ஏ பதவி காலி. கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்துட்டா திரும்பவும் இடைத்தேர்தல் வந்துடும். 25 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வரும். ஸோ இந்த முடிவை அதிரடியா எடுக்காத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. 25 பேருடைய பதவி நீக்கத்தை செஞ்சிட்டார்னா அடுத்து இடைத்தேர்தல் வரும். இந்த இடைத்தேர்தலே நாங்க என்ன பண்ணுவோம், நிப்போம். நின்று என்ன பண்ணுவோம், தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம். ஸோ எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரென்த் 47 கம்மியாயிடும். அந்த ஒரு பயம்தான் அவருக்கு அப்படின்னு சி.வி. சண்முக தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, கொக்கரித்து சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஏன்னா தன்னுடைய சட்டமன்றத்துல பலத்தை எடப்பாடி பழனிசாமி குறைச்சிக்க மாட்டாரு, 47 அப்படின்ற ஒரு கெத்தோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே இங்க யாருக்கு பவர் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் ரொம்பவே நிலவிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, என்னதான் நமக்குள்ள மனசு கஷ்டம் இருந்தாலும் உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் வாங்க பேசி தீர்த்துக்கலாம், உட்காருங்கப்பா, டேபிள் போடுறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாம், உக்காஞ்சி ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த பக்கம் போயிட்டு அப்படி ஒன்று சொல்றீங்க இப்படி ஒன்று சொல்றீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் வந்து கிளப்பி விடாதீங்க. வாங்க உக்காஞ்சி பேசுவோம். நமக்குள்ள வராத ஒரு உட்கட்சி பிரச்சனையா, நமக்குள்ள வராத ஒரு பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் காலத்து தொடங்கி ஜெயலலிதா காலம் வரைக்கும் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ துரோகங்கள் வந்திருக்கு. எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இந்த கட்சி அப்படியே கட்டமைப்பு தானே கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க உக்காஞ்சி பேசுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். ஆனா இது இறங்கி வந்தாரா இல்ல பாயிரத்துக்கு பதுங்குறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாரும் மத்தியில எழும்புச்சு. சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துட்டாரு. இந்த பக்கம் இவங்க இறங்கி வருவாங்களா இல்ல ஏறி போவாங்களா அப்படின்னா இவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அதிரடியா ஒரு உத்தரவை பிறப்பிச்சு தகுதி நீக்கம் செஞ்சுட்டா இந்த எம்எல்ஏ பதவி உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்குது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி கொஞ்சம் மூத்த தலைகள் இருக்குல்ல, இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, இவங்க கூட ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு சில எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அதனாலே இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இறங்கி வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதீங்க எடப்பாடி பழனிசாமியாரே, உங்க பதவி உங்களுக்கு தான் கிடைக்கும். நாங்க பொதுக்குழுவை எதுக்கு கூட்ட சொல்றோம், எவ்வளோ தோல்விகள் சந்திருச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சு. இது அடுத்த கட்ட லெவலுக்கு போனோம் அப்படின்னா பொதுக்குழுவை கூட்டி தான் என்ன பண்ணணும், பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணணும். அதனால பொதுக்குழுவை கூட்டுங்க, உங்க பதவி உங்களுக்கு தான், உங்க பதவியெல்லாம் நாங்க பறிக்க மாட்டோம், நீங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாரு. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாரு. ஏன்னா பதவி போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவரை வந்து யாருமே சட்டம் பண்ண மாட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி நான் இருந்தாலும் இல்லைனாலும் கெத்தா பொதுச் செயலாளர் பதவியில தான் இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு போனீங்களோ, யாரெல்லாம் என்னை வந்து உதாசனப்படுத்திட்டு போனீங்களோ, யாரெல்லாம் என்னை தூற்றிட்டு போனீங்களோ எல்லாரும் வாங்க, தாய் உள்ளத்தோடு அரவணைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் முன்னாடியே செய்யல? தேர்தலுக்கு முன்பாக சசிகலா வந்தாங்கப்பா, ஏன் சேர்த்துக்கல? டிடிவி தினகரன் வந்தாரு, ஏன் சேர்த்துக்கல? எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓபிஎஸ் வந்தாருங்க, செங்கோட்டையின் அந்த பக்கம் போகாம இருந்தா இங்க டர்னிங் பாயிண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். தாவேகாவுக்கு போனாரு, ஏன் போனாரு? அதிமுக ஒன்றிணைன்னு ஒரு விஷயத்த சொன்னார்ல, அப்பவே நீங்க சேர்த்திருக்கணும்ல. செங்கோட்டையன் எதுக்கு நீக்கினீங்க? அதே போல ஜேசிடி பிரபாகரன் எதுக்கு நீக்கினீங்க? வைத்திலிங்கத்தை எதுக்கு நீக்கினீங்க? ஓபிஎஸ் எதுக்கு நீக்கினீங்க? இவங்களாம் திரும்பி வரேன்னு சொன்னாங்களே, டைம் கொடுத்தாங்களே, அப்பெல்லாம் நீங்க ஏத்துக்கவே இல்லை. இத்தனைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் சாதாரண ஒரு உறுப்பினரா வந்து நான் சேர்ந்துக்கிறேன், நீங்க எனக்கு பெரிய பதவி கொடுக்கணும், எனக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்கணும், அந்த பதவி கொடுக்கணும், இந்த பதவி கொடுக்கணும், எம்எல்ஏ பதவி கூட எனக்கு வேணாப்பா, எம்எல்ஏ சீட்டே எனக்கு வேண்டாம், நான் வரேன், அதிமுக ஒன்றிணைஞ்சு பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க சேர்த்துக்க வேண்டியதானே? ஏன் இப்போ வந்து சொல்றீங்க சேர்த்துக்கிறேன்ட்டு? அப்பவே சேர்த்துக்க வேண்டியதானே? துரோகம் இழைத்தவர்களை நான் வெளியே துரத்தினது தான்.
சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? இன்னைக்கு ஏன் வந்து இப்படி துரோகம் செஞ்சவங்களை கூட தாய் உள்ளத்தோடு நான் சேர்த்துக்கிறேன்னு ஏன் சொல்றாரு? எதுக்கு சொல்றாருன்னா, அவர் பதவி மேல அவருக்கு இருக்கிற மோகம், அவர் பதவி போயிட போறோன்ற ஒரு அச்சம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ துரோகம் செஞ்சவங்களெல்லாம் சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. இது முதல்லயே சேர்த்திருந்தா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருந்திருக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்திருப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு கூட்டணி ஆட்சி நம்ம அமைச்சிருப்போம், எடப்பாடியோட கண் அசைவுல அது நடந்திருக்கும் சொல்றாரு சி.வி. சண்முகம். ஏன் இதை முதல்ல செய்யல? எல்லாரும் இதுதானப்பா கேட்டாங்க, ஏன் செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கூட சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாரும் ஒன்றிணைலாம் வாங்க, யாரெல்லாம் பிரிஞ்சு போனாலும் அவங்க சொல்றாங்க சின்னம்மாவை சேர்த்துக்கலாம் சொல்றாங்க. ஏன் திடீர்னு இப்ப சின்னம்மா வராங்க? ஏன்னா இது எல்லாமே ஒன்றிணைந்தால் அதிமுகவை அடித்துக் கொள்வதற்கு ஆளே இல்லை. திரும்பவும் அதிமுக திமுக அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். இது நீங்க தேர்தலுக்கு முன்பாக செய்திருந்தால் இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காதே. அதுதான் அவங்க கேட்கிறாங்களே, சி.வி. சண்முகமும் எஸ்.வி. வேலுமணியும் அதுதான் கேட்கிறாங்க. சோ இப்ப சின்னம்மாவை சேர்த்துக்குங்க, டிடி தினகரனை சேர்த்துக்குங்க, ஓபிஎஸ் சேர்த்துங்க, யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கிறாரா அப்படின்னா தயாராக இருக்கிறார். ஒண்ணு இல்லைங்க, இப்ப டிடி தினகரன் எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? வருவாரு, வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாம் ஒன்னிணையறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துட்டு இருக்கு. திரும்பவும் சசிகலா, டிடி தினகரன், இபிஎஸ் எல்லாருமே சேர்றதுக்கு ஒரு அண்டர் டீலிங் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு போனாங்களோ நான் திரும்ப உள்ள சேர்த்துக்கிறது தயாரா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் சி.வி. சண்முக தரப்பினர் எல்லாருமே சேர்த்துக்குங்க, ஒரு சிலரை தவிர்த்துட்டு ஒரு சிலரை சேர்த்துக்க மாட்டேன்னு இல்ல, எல்லாரையும் சேர்த்துக்குங்க அப்படின்றாங்க. இவங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன இருக்குன்னா, சசிகலா முதற்கொண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப பிரிந்தவர்களா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரிந்து சென்றாங்கல்ல இவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிறதுக்கு உள்ள வருவாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குங்க. இப்ப இவர் சேர்த்துக்கிறதுக்கு இருக்கட்டும், வருவங்க இவரை ஏத்துக்கிட்டு வரணும்ல, அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அப்படின்றது அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஒரு புலிக்கு அடிப்பட்ட புலிக்கு தான் தெரியும் அதோடைய வலியோ வேதனையும். அந்த மாதிரி தான் அதிமுகவிலிருந்து வெளியே போனாங்களே கே.சி. பழனிசாமியா இருக்கட்டும், அதே போல பெங்களூரு புகழேந்தியா இருக்கட்டும், இன்னும் மற்றும் பலர் எல்லாருமே இருக்கட்டும், இவங்க எல்லாமே அடிப்பட்டவங்க, எடப்பாடி பழனிசாமி துரோகத்தினால் அடிப்பட்டவங்க. இன்னைக்கு இவங்க எல்லாரும் உள்ள வரதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிட்டு வருவாங்களா? ஏன்னா திரும்பவும் இவர் துரோகம் பண்ண மாட்டாருன்னு நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து கேட்கிறாங்க. சோ இப்போ யாருக்கு விட்டு கொடுக்க போறா? எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படின்னு தமிழ் மகன் உசேன் முதற்கொண்டு என்ன பண்ணாங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2 பங்கு எங்க பக்கம் இருக்கிறாங்க. சோ இத கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தா 30 நாட்களுக்குள்ள பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு இந்த தரப்பின்னு சொல்றாங்க. சோ 2 பேரும் இப்ப இறங்கி வரதுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா இந்த சைடும் சில ஆபத்துகள் இருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தா எம்எல்ஏ பதவி இவங்களுக்கு போயிடும், திரும்பவும் அந்த தொகுதியில் இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. எந்த சின்னத்துல நிப்பாங்க, இரட்டை இலை சின்னத்தில, விசில் சின்னத்தில அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை விசில் சின்னத்துல இருந்தா அதிமுகவில இருந்து இங்க வெளியே போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திரும்பவும் தாவேக்கால போய் சேர்ந்து இவங்களோட தரத்தை இவங்க குறைச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் 2 பேரும் விட்டு கொடுக்கறது வந்தாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தா ஒற்றுமையா இங்க என்ன பண்ணலாம், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை வந்து என்ன பண்ணலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சி.வி. சண்முக தரப்பினர் சொல்றாங்க. சோ சமாதான பேச்சுவார்த்தைக்கும் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார் என்ன சொன்னாலும் மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்தா அடுத்த செகண்ட் எடப்பாடி பழனிசாமி மாறுவார். அதுல இருந்து இதை மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.